மதுரையில் தற்போது கடுமையாக தண்ணீர் தட்டுப்பாடு நிலவிக் கொண்டிருக்கிறது. குடிநீருக்காக குடங்களோடு பொதுமக்கள் காத்து கிடக்கின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் நாகேந்திரன் கூடுதல் தகவல்களை தருகிறார். இப்போ நீங்க இந்த தண்ணீர் தட்டுப்பாடுனால நீங்க மதுரை மாநகராட்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து கோரிக்கை வைத்தீங்களா? இந்த தண்ணீர் தட்டுப்பாடை போக்குறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மாநகராட்சி மேற்கொள்ளணும்ன்றீங்க? மாநகராட்சி அதாவது இப்போ இந்த ஏரியாவுக்கு மொத்தமே 6 போர்வெல் தான் இருக்குது. இந்த 90வது வார்டுக்கு 6 போருங்கிறது பத்தாது. அப்போ இந்த ஏரியா ஏஇ சாரை நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது இந்த 6 போருக்கு மேற்கொண்டு ஒரு 6 போர் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. அந்த தியாக சார்கிட்ட நாங்கள் 6 போரையும் நல்லபடியாக போர்க்கால அடிப்படையில் வேகமாக வாங்கி கொடுக்கணும். இந்த ஏரியாவுக்கு பற்றாக்குறை தண்ணி இந்த சீசனுக்கு இந்த அழகர் ஆற்றுல இறங்குற இந்த சீசனுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கும் தண்ணி கிடைக்கல. அப்போ அந்த தண்ணி கிடைக்காத கூட்டுறதுக்கு உடனே ஒரு வீதிக்கு 3 லாரி வீதம் கொடுத்தாதான் இங்கே இது பண்ண முடியும். வேற வழி இல்லை. இதுக்குன்னு வரக்கூடிய விருந்தினரை வர வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. இது ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு உடனே போர்க்கால அடிப்படையில் போர் போட்டு எங்களுக்கு எல்லா மக்களையும் ஜெயந்திரா வீட்டு உரிமையாளர் சங்கத்தையும் கேட்குறோம். இந்த பகுதி நேரு தெரு மக்களையும் இந்த 90வது வார்டு மக்களையும் சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக கேட்டுக்கிறோம். எங்களுக்கு உடனே எங்களுக்கு ஏதாவது போர்க்கால அடிப்படையில் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். மதுரை மாநகர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மதுரை மாவட்டத்தில் தனியார் லாரிகள் மூலம் குடிநீர் விற்பனை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு இந்த சம்பந்தப்பட்ட மதுரை மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்தால் மட்டுமே இவர்களதின் இந்த கோரிக்கையானது நிறைவேற்ற முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேனுடன் நாகேந்திரன்.